உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் இணைந்து எல்லாரும் கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வாட்டி உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னை இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு. சொல்லுங்க, வாயத்திறந்து எத்தனை மடங்கு? நல்ல வாயில வார்த்தை வரணும். அது நல்லா சொல்லுங்க. 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்ன பண்றாரா? திருப்பியும் வாசிப்போமே, எல்லாரும் வாசிக்காதவங்களும் சேர்த்து இப்படிப்பட்ட வசனங்களையாவது வாசிக்க ஆசைப்படுங்க. ஏன்னா பைபிள் கொண்டு வரலன்னா பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் நீங்கள் இந்த வசனத்தை கடவுள் உங்களுக்கு சொல்கிறதாக இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்ற அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை, 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது சிலர் நினைக்கலாம், இது என்ன கற்பனை மாதிரி இருக்கே, இது என்ன சொப்பனை மாதிரி இருக்கே. 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கா? இப்படி ஒரு மனுஷன் ஆக முடியுமா? ஒருவேளை இதை வாசிக்கும் போது பல சந்தேகங்கள், பல கேள்விகள் உங்களுக்கு வரும். ஒருவேளை இதுனா கற்பனைக்கிறதுக்குறம் இது தகாது போல இருக்கே. இதை இப்படி ஆண்டவர் செய்ய முடியுமா மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நான் சொல்றேன், தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ஆராதிக்கிற, நம்மோட பேசுகிற கடவுள் எப்படிப்பட்டவர்னா மிக நல்ல தேவனா இருக்கிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, உங்களை என்னையும் இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ, எங்கெல்லாம் போகிறோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஒன்றை செய்ய விரும்புகிறாரா? என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, நம்மளை இப்போ இருக்கிறதிலிருந்து கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி. அந்த வார்த்தை ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. பல நாட்களாக இதை தியானிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற ஆகும்படி. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆகும்படி. என்ன ஆகும்படி? ஒன்றும் இல்லாமல் போகும்படி இல்லை, 1000 மடங்கு ஆகும்படி. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்கள் 1000 மடங்கு ஆகும்படி கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய முடியும். ஏன் அவர் அதை செய்ய முடியும்னா, நான் சொல்லுகிறேன், அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். God is the giver of everything. கடவுள் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கவும், ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சக்தியையும், மனுஷனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, நீ இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை பெருக பண்ணுவேன், வளர செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றத கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷனுக்குள்ள the something in you requires the 1000 times more blessings. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று உங்களை இருக்கும் நிலையிலேயே இருக்க விடாது. என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக முடியாதா? மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ரிக்வயர்மெண்ட்டை ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால தான் மனுஷன் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாகணும், இன்னும் மேன்மை அடையணும், இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் பலனா இருக்கணும், இன்னும் பல சாதனைகளை செய்யணும். மனுஷனுக்கு அந்த எண்ணம் வருது. பாருங்க, கடவுள் ஏற்படுத்தின உலகத்தில் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரம், செடி, பறவைகள்,
பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ராசிகளையும் நீங்க கவனிச்சீங்கன்னா அதிகமா ஆகக்கூடிய ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், கடவுள் மனுஷனை அவருடைய சாயல்ல உண்டாக்க வைத்து மனுஷன் சிறுகி போகிறதும் மனுஷன் தோல்வியில் இருப்பதையும் மனுஷன் ஒன்னும் இல்லாம போகிறதையா கடவுளை யோசிப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷனுக்குள்ள அவனை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அவனை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சக்தி ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செய்கிறதுனால அந்த மனுஷனுக்கு கடவுள் சுகந்தரிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறாரு. அந்த மனுஷனை கிரியேட்டிவா வேலை செய்ய வைக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு எல்லா சக்தியும் கொடுக்கிறாரு. ஏன் இதெல்லாம் வேலை செய்து மனுஷனுக்குள்ள அப்படின்னா அவனை இன்னும் அதிகமாக்கும்படி, இன்னும் 1000 மடங்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை அவனுக்குள்ள வேலை செய்கிறது. பிசாசுக்கு என்ன விளங்காதுன்னா அவன் உன்னை விளங்கிக் கொள்வதில்லை. என்ன விளங்கிக்கிறது இல்லைன்னா என்ன பிடிக்காதுன்னா மனுஷன் வளருவதும் அவன் பெருகுவதும் அவன் இன்னும் 1000 மடங்கு மேன்மை ஆவதும் பிசாசு அது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பொறாமையும் எரிச்சலும் அவனுக்கு கோபமும் வருகிறது. ஏன்னா அந்த மனுஷ பிறவிய மாத்திரம் கடவுள் இப்படி 1000 மடங்கு ஆகக்கூடிய ஒரு சக்தி அவனுக்குள்ள வச்சிருக்கிறாரே. நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன செய்ய போறேன், எப்படி ஆக போறேன், உன்னை மாத்திரம் நம்புங்க. கடவுள் நம்மளை இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன இப்போ இருக்கிறத காட்டிலும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? கீழே இருக்கிறவங்க, சாமினால் இருக்கிறவங்க, வெளியே நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கடவுள் கர்த்தர் இப்போ இருக்கிறத காட்டிலும் நான் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய வேலையை செய்கிறார். அதுதான் பாருங்க, கடவுள் மனுஷனோட உறவு வைக்கிறார். கடவுள் மனுஷனை என்ன செய்ய வைக்கிறார்னா, கடவுள் பேசுகிற, தேவன் பேசுகிற சத்தம் அவனுக்கு கேட்குது. ஏன் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கடவுளை நம்பி வருகிறோம்? ஏன்னா ஒன்று தெரியுது, இந்த கடவுள் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். இந்த தேவன் தான் எனக்கான நன்மையை கொடுக்கிறார். எனக்குள்ள பல வல்லமைகளையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் கடவுள் வைத்திருந்தாலும் அந்த 1000 மடங்கு அதிகமாகிற அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்குள்ள இருந்து செயல்படுத்த அவர் என்னோடு உறவு வைக்கிறார். என்னோடு அவர் என்ன பேசுகிறார். தேவன் உண்டாக்கின ஆதாம் ஏவாளோடு நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் உறவு வைக்கிறார், அவர்களோட உலாவுகிறார், அவர்களோட பேசுகிறார். இதை பார்க்கும் போதெல்லாம் பிசாசுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனோட உறவாடும் போது, கடவுள் ஒரு மனுஷனோட பேசும்போது, கடவுள் ஒரு மனுஷனோட உலாவும் போது அவனுக்கு தெரியும் இந்த சக்தி அவனை என்ன செய்யும்னா, அவனை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அவனை அதிகமாக்கக்கூடிய வேலை நடந்துரும். அதனால இதை எப்படி கெடுக்கலாம்? அன்னைக்கு வேலை செய்த பிசாசு இன்னைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அநேகருடைய மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகளை குறித்த விளக்கத்தை நம்ம மனசுல கிரகிக்கிறதே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசு எப்படி போய் வஞ்சித்தான் கொஞ்சம் கவனிக்கணும். அதை பிசாசு போய் ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொல்லல, கடவுள் உன்னை நேசிக்கல, கடவுள் உன்கிட்ட பேச மாட்டாரு, கடவுளோட உறவாட மாட்டாரு அப்படின்னு பிசாசு போய் சொல்லியிருந்தான்னு வைங்களேன், ஆதாம் சொல்லிப்பான் வேலையை பார்த்துட்டு போ, ஏவாள் சொல்லிப்பான் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் பிசாசு எப்படி வஞ்சித்தான் பாருங்க, என்ன தந்திர சூழ்ச்சியை உபயோகப்படுத்தினான் பாருங்க. போய் ஏவாள்கிட்ட சொல்றான், கடவுள் எவ்வளோ நியாயமற்றவராக இருக்கிறார் பார். See how God is unfair to you. உங்ககிட்ட கடவுள் எவ்வளோ என்ன நியாயமற்றவராக இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்தவர், நன்மை தீமை அறிகிறது மாத்திரம் உனக்கு கொடுக்கல பத்தியா? கடவுள் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் மாத்திரம் நீ அடையும்படி கடவுள் அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்கல. God is unfair to you. இதுதான் போய் சொன்னான் பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் நன்மை தீமை அறிகிற அறிவை நமக்கு விளக்கி வைத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு மீட்பும், அவரே எனக்கு எல்லாமாய் இருப்பதுக்காக கர்த்தர் சொல்றாரு, நன்மை தீமை எது நான் உனக்கு சொல்றேன்.
பிசாசு என்ன செய்யறான் பாருங்க. கடவுள் எவ்வளவு நியாயமற்றவரா, அன்ஃபேரா உங்ககிட்ட இருக்கிறாரு. சில நேரம் பிசாசு அப்படிதான் நம்முடைய மனதை திருப்ப, நம்முடைய கவனத்தை திருப்ப. கடவுள் உங்ககிட்ட பேச மாட்டாருன்னு சொல்ல மாட்டான் பிசாசு வந்து. கடவுள் உன்னை நேசிக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான், கடவுள் எவ்வளவு நியாயமற்றவரா இருக்கிறார் பார். உனக்கு மாத்திரம் எப்படி நியாயமற்றவரா, அன்ஃபேரா இருக்கிறார் பார் கடவுள். உனக்கு மாத்திரம், உன் காரியத்துல மாத்திரம். இதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யவும், நம்மளை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிற கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே தேவன் எப்படி நியாயமற்றவராய் போய்விடுவார்? யோபுவை குறித்து தேவன் மிகவும் பிரியப்படுகிறார். யோபுன் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லி இருக்கிறது 3ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் யோபுவின் மேலே எவ்வளோ ப்ளஷராக இருக்கிறார் பாருங்க. சொல்றாரு, யோபுவை போல ஒரு உத்தமன் உண்டோ? யோபுவை பார்த்தியா கேட்கிறார் பிசாசை பார்த்து. யோபுவை பார்த்தியா, அவன் எவ்வளோ உத்தமன் பார், எவ்வளோ அவன் எனக்கு கீழ்ப்பிடிக்கிறவனா இருக்கிறான், என்னை பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறான். நல்ல கவனிங்கள், பிசாசு யோபுவின் மேல கடவுள் பிரியப்படுறாரு, ஆசை வச்சிருக்கிறாரு, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து கடவுள் மகிழ்கிறார் என்பதை பார்க்கும்போது பிசாசுக்கு யோபு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே அவனால் அதை சகிக்க முடியல. நல்லா கவனிக்கணும். சகிக்க முடியாத பிசாசு என்ன செய்யறானா, அவனுக்கு தெரியும் மனுஷனுக்குள்ள கடவுள் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை அவனுக்குள்ள இருக்கு என்பதை பிசாசு அறிந்தவன். அதை எடுக்க முடியாது, அதை நான் நிர்மூலப்படுத்த முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே பிசாசு எப்படி வரானா, சந்தேகத்தையும் குற்ற உணர்வையும் பொறாமையும் எரிச்சலையும் மனுஷனுக்குள்ள கொடுத்து ஒன்றும் வளரவே இல்லை. மனுஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகலை வாழ்க்கையில். ஆனால் நல்லா ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்த நல்லா ஆனால் அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். நல்லா கவனிக்கணும். அது பிசாசு எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறான். நம்ம இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை குறித்த ஞானத்தோடு அறிவோடு இந்த ஞானமுள்ள ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு ஒன்று நம்ப முடியும், ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, இப்போ இருக்கிறத பார்க்கிலும் நான் இன்னும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க வல்லவராயிருந்தேன். பாருங்க, இன்னைக்கு மக்கள் ஆசீர்வதிக்கவே படலை. கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் வருது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வருது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவேறத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் அவனை காட்டில் ஆசீர்வாதமாக இருக்கானா அவனை பார்த்து பொறாம வந்து. இது எங்கேருந்து வருது? பிசாசு எதை கெடுக்க இந்த திட்டத்துக்கு நேராக கொண்டு வரானா, எதை நிர்மூலப்படுத்த இப்படிப்பட்ட சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், பொறாமைகள், எரிச்சல்களை மனுஷங்குள்ள ஏன் கொண்டு வரானா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று, கடவுள் மனுஷனை இப்போ இருக்கிறத பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆக்குறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா சந்தேகமும் பொறாமையும். என்ன இப்படிப்பட்ட காரியங்களை மனுஷங்குள்ள கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி பிசாசுடைய வேலையை ட்விஸ்ட் பண்ணுறான். என்ன ட்விஸ்ட் பண்ணுறான்? கடவுள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகளை மனுஷன் அனுபவிக்க முடியாதபடிக்கு, அதை குறித்து யோசிக்க முடியாதபடிக்கு எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விடலாம். பாருங்க, ஏசாயாவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நல்லா கவனிங்க, என்ன சொல்ற பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவி. தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் மறைக்கிறவர் அல்ல.
பிசாசு சொல்றான் பாருங்க, God has been so unfair to you. உனக்கு நியாயமற்ற விதத்தில் இருக்கிறார் கடவுள். உன்னை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டார்? உன்னை ஏன் உயர்த்த மாட்டார்? ஏவாளுக்கு போய் சொல்றான், நன்மை தீமையை மறைச்சிட்டார் பத்தியா? கடவுள் மறைக்கிறவர் அல்ல, எதையும் மறைக்கிற. இங்க வேதம் சொல்லுது, ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அந்த ஆவி, இந்த ஞானம் உள்ள ஆவி நமக்கு இருக்கும்னா, நான் சொல்றேன், உன்னை நம்புவேன். என்ன நம்புவேனா? நிச்சயமா நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவராகிய இயேசு என்னை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கா? கடவுள் இந்த அறிவை கொடுப்பார். கடவுள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா, இந்த கடவுள் என்னை உயர்த்துவார், இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை. இந்த ஆண்டவர் என் மேலே இஸ் நாட் அன்ஃபேர், நியாயமற்ற விதத்தில் இல்லை. அவர் நியாயம் உள்ளவர், அவர் நீதிபரர், அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், எல்லா மனுஷனையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். இதை விளங்கி கொள்ளும் போது இந்த ஞானம் உள்ள ஆவி, இந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு வரும்னா, நம்ம மேல தங்கி இருக்கோம்னா, நான் உன்னை நம்புவேன். என்ன நம்புவேனா? நிச்சயமா நான் இப்போ இருக்கிறத பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? இன்னும் அதிகம் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரா? இப்ப கவனிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் இந்த 1000 மடங்கு அதிகம் ஆகிற பெருக்கம், வளர்ச்சி, ஆசீர்வாதத்தெல்லாம் நம்புறான். ஆனா இன்னைக்கு கடவுளை தேடி வருகிறோம், கடவுளை ஆராதிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தான் கர்த்தர் நம்மளை பார்த்து, நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது நமக்கு தான் 1008 சந்தேகம் வருது. நமக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? இது வேற யாருக்கு வேணா நடக்கலாம், எனக்கு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள நடக்காது, எனக்காகாது இல்லை, எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறபடியே நான் இப்போ இருக்கிறத பார்க்கல. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் இப்போ இருக்கிறத பார்க்கல, இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கடவுளை நான் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கு பாருங்க, அதனுடைய ஃபவுண்டராக இருக்கிறார் பாருங்க. ஃபவுண்டராக இருந்து இப்போ இல்லை, காலம் சென்றார். அம்பானி, ரிலையன்ஸ் ஃபவுண்டர் அம்பானி இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் அவருடைய வெற்றியின் ரகசியத்தை குறித்து ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினாராம். அதை நான் வாசித்தேன் பாருங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் மனுஷனுடைய தேவை என்னன்னு நான் அறிஞ்சு, ஒரு மனுஷனுடைய தேவைக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு நான் யோசித்து, ஒரு உதவி செய்யக்கூடிய விதத்தில் போய் நான் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி, அந்த ப்ராடக்டை ஒரு கஸ்டமர் கொடுத்து, அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டில் பெனிஃபிட் ஆனால் போதும், அதனால் எனக்கு எந்த நன்மையும் உடனே வர வேண்டியதில்லை, அதை அவங்க பயன்படுத்தி நன்மை அடைஞ்சாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அது ஒரு நாள் எனக்கு திரும்பி 1000 மடங்கு அதிகமாக எனக்கு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாருங்க, அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? அதான் சொன்னேன், மனுஷனுக்குள்ள ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, இன்னும் இப்ப இருக்கிறத காட்டில் இன்னும் நான் வளர முடியாதா, இன்னும் நான் உயர முடியாதா, இன்னும் மேன்மை அடைய முடியாதா? 99% ஜனங்களுக்குள்ள நான் சொல்லுகிற இந்த எண்ணம் இருக்கும். 1% விட்டு தள்ளுவோம். யாருமே நினைப்பதில்லை, நான் வியாதியா இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வியாதி ஆகணும், நான் கடன்ல இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கடன்ல ஆகணும், நான் தோல்வியில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தோல்வி அடையணும். அப்படி விரும்புகிறவன் கண்டிப்பா மனுஷனா இருக்கவே முடியாது. ஒரு மனுஷன் அவனுக்குள்ள என்ன வரும்? இன்னும் வளர முடியாதா, இன்னும் மேன்மை அடைய முடியாது, என வளர்த்து விட யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் ஒரு கடவுள் இல்லையா? இப்படிப்பட்ட கேள்வியோட தான் மனுஷன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மேலோங்கி வருவதற்கு வழி இல்லையா என்று தேடி அலைந்து இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறார்கள். யோசித்து பாருங்க, சொன்ன அம்பானி, இன்னைக்கு அம்பானியுடைய கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனி, அவர் சொன்னாரே,
இன்னைக்கு வரலனாலும் ஒரு நாள் 1000 மடங்கு வரும்னாரு. இன்னைக்கு எத்தனை மடங்கு இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல்லாயிரம் மடங்கு கணக்கான விதத்தில் அந்த கம்பெனி வளர்ந்துருக்க. ஒரு ஐடியா, ஒரு ப்ராடக்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செல்போன்லாம் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு காரியம். செல்போன்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா கையில் பெரிய ஆளுன்னுவாங்க. அந்த ஒரு காரியத்தை உடைப்பதுக்கு இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்க, ஒரு மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி எல்லார் கையிலையும், கிராமத்தில் இருக்கிறவங்க கையில் கூட, மூளை முக்கில் இருக்கிறவங்க கையில் கூட, இது வரைக்கும் வீட்டில் தான் டெலிஃபோன் இருந்துச்சு. இப்போ அவன் கையில் வச்சுக்கிட்டு ஃபோனில் யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு உதவக்கூடிய ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும்னு உட்காந்து ஒரு மனுஷன் யோசித்து உதவி செஞ்சது நிமித்தம் அவனுக்கு என்ன பலன் வருது பாருங்க. அந்த பலன் 100 மடங்குல 1000கணக்கான மடங்கள் அது திரும்பி வருதே. ஏன் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை நம்பி வருகிற நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டுது? பிசாசு என்ன எண்ணத்தை கொடுத்துட்றான்? இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிட்டு போ, எப்படியோ திக்கு முக்காடி இந்த வருஷத்தை முடிச்சுட்ட, அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது எப்படியோ திக்கு முக்காடி அதே மாதிரி ஓட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னா, நான் சொல்றேன் கடவுள் அந்த எண்ணத்தை மாத்திரதான் தான் சொல்றாரு. இல்லை, இது வரைக்கும் எப்படி இருந்தியோ அது முடிஞ்சு போன கதை. ஆனால் புது வருஷத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் சொல்கிறார், இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. எத்தனை பேர் உங்களுக்கு நம்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். உங்கள் தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்கள் படிப்பில் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அற்புதமான திட்டங்களை போட்டிருக்க. அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் 1000 மடங்கு அதிகம் ஆகணுன்ற திட்டங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஏன்னா நீங்கள் 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அநேக மக்களை நீங்கள் இந்த வருஷத்தில் சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு என்ன செய்யும்? உங்களை 1000 மடங்கு இன்னும் அதிகம் ஆக்கக்கூடிய நிலையில் கடவுள் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைப்பதுக்கான அறிகுறி. கடவுளுடைய தயவு எப்படி இருக்கும்னா, சாதாரணமான விதத்தில் அல்ல, 1000 மடங்கு அதிகமான விதத்தில் கடவுளுடைய தயவு உங்களுக்கு இருக்கும். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற எல்லா கோல்ஸையும், உங்கள் ட்ரீம்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவதற்கு கடவுள் உங்கள் மேலே காட்டுகிற அவருடைய 1000 மடங்கு அதிகமாகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்யும். எவ்வளோ பெரிய சவாலை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு ராட்சதனை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் மறந்து விடாதீங்க, அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான பலனையும் வல்லமையும் சக்தியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கூடிய தேவனாய் அவர் உங்களோட கூட இருக்கிறார். இதெல்லாம் தான் மோசே மனதில் வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான் 1000 மடங்கு அதிக சந்தோஷம், 1000 மடங்கு அதிக செல்வாக்கு, 1000 மடங்கு அதிக பொருளாதார செழிப்பு, 1000 மடங்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகம் வேற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு உலகம் சொல்லலாம், இந்த 2025வது வருஷம் பல ஸ்ட்ரகிள் இருக்கும், பல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கும், அது எதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதை நீங்க நம்புவீங்கன்னா, எவ்வளோ சவால்கள் இந்த உலகத்தில் நீங்க சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் அதுக்கு நடுவே உங்களை அதே இடத்துல 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்குள்ள கர்த்தர் வேலை செய்ய வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, எந்த அரசாங்கத்தினாலும் செய்ய முடியாது, எந்த குளோபல் எக்கனாமியும் இதை செய்ய முடியாது. ஆனா பரலோகத்தின் தேவன் இதை நமக்கு வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் நம்ம கூடவே இருக்கிறார். நல்ல கவனிங்கள். இதை தான் போய் மோசே இங்க சொல்றாரு, அவங்கள பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? இதுக்கு முன்னாடி நான் அடிமையா இருந்திருக்கிறேன், இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை,
வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எங்க போக போறேன், ஒரு நாடோடியை போல என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது என்று ஒன்றும் தெரியாம இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து மோசே சொல்றாரு, நீங்க இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி. அவளுக்குள்ள இருந்த சந்தேகம், நான் சொன்ன பாருங்க, பிசாசு கடவுள் ஒன்றை செய்ய நினைக்கிறாருன்னா, கடவுள் ஒன்றை நமக்குள்ள இருந்து செய்ய விரும்புறாருன்னா, அதை தடுப்பதுக்கு பிசாசுக்கு தெரியும் அது கண்டிப்பா நடக்கும். அந்த வளர்ச்சியை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த முன்னேற்றத்தை பிசாசால தடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனால பிசாசு என்ன செய்வானா, எப்படி சந்தேகத்தை உள்ள கொண்டு வரலாம், எப்படி இது உனக்கு ஆகாது என்கிற எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படிதான் எண்ணத்தை போடுறான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இது நமக்கெல்லாம் நடக்குமா? மோசேவை பார்த்து சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்க, மோசே நீ நடத்தி கொண்டு வருகிற ஜனம் இதுக்கு தகுதியற்ற ஜனமா இருக்கு, இந்த ஜனம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பில்லை. வேணா பார்வோனிடத்தில் இருக்கிற ஜனங்க வேணா இது சாத்தியமாகும், அவர்களுக்கு வேணா 1000 மடங்கு அதிகமாகும். ஏன்னா 400 வருஷம் நம்மளை வச்சு அவங்க எவ்வளவு அதிகமாக வேண்டுமோ அதிகமாயிட்டாங்களே, இதெல்லாம் அவர்களுக்கு பொருந்தும். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் சொல்லலாம், எனக்கு திறமை இல்லையே, எனக்கு சரியான குடும்ப பின்னணி இல்லையே, என்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு போதிய பொருளாதார வளன் இல்லையே, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு பல காரியங்களை, பல காரணங்களை நம்ம சொல்லலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோன்னு தேவனை அறிந்துதான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அது நடுவே கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இனி இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நம்முடைய ஏழாமையெல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் தெரியும் உங்க ஏழாமையெல்லாம் அவருக்கு தெரியும்னு? எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஏழாமையை சொல்லுவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்றாரு, நீ கட்டாத வீடுகளில் நீ கூடியிருப்பாய், நீ நட்டாத திராட்சை தோட்டத்திலிருந்து அதனுடைய கனிகளை புசிப்பாய். வேவு பார்க்க போனவர்கள் பாருங்க, 12 பேர் உள்ள வேவு பார்க்க போயிட்டு 40 நாள் இருந்துட்டு அங்க இருந்த பழத்தை தூக்கிட்டு வந்தாங்களாம். ஒரு ஆள் தூக்க முடியலையா திராட்சை பழத்தை, அதனால 2 பேர் தூக்கிட்டு வராங்களாம். எப்படிப்பட்ட ஒரு நிலம், எப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க, இது நமக்காகாது, வேணா இது வேற ஒருத்தருக்கு வேணா செட் ஆகும். இன்னைக்கு ஒருவேளை கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இது நடக்காது, எனக்கு இது ஆகாது, நான் இப்ப இருக்கிறதுல 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே ஒரு அறிகுறியே தெரியலையே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தடைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நிலைகள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் நம்மை இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி அவர் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த தேவனோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். சொல்றவர் அவரு, சொல்றவர் மனுஷன் இல்லை. சொல்றவர் இந்த நாடல்ல, இந்த சொல்றவர் இந்த நாட்டை ஆள்றவர் இல்ல, சொல்றவர் வானத்தையும் பூமியும் ஆளுகிற அதுக்கு அதிபதியா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒன்னு ஒப்புக்கொடு. Come into agreement with God. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நீ இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கையை உயர்த்தி ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே நீர் போடுற அக்ரிமெண்ட்டுக்கு நான் எஸ் சொல்றேன் ஆண்டவர்? எத்தனை பேர் எஸ் சொல்ல முடியும்? ஏன்னா இது நல்ல அக்ரிமெண்ட்டா? ஏன்னா எத்தனை பேர் இது நல்ல அக்ரிமெண்ட் நினைக்கிறேன்? நீங்க 1000 மடங்கு அதிகம் ஆகணும்னு நினைக்கிற ஒரு கர்த்தர் உங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. எத்தனை பேர் அது நல்லது நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்றேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றேன், இந்த ஒப்பந்தத்தை ஆண்டவரே நான் ரிசீவ் பண்றேன், நான் பிலீவ் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. நான் சிறு பையனாக இருந்தபோது என்னுடைய தகப்பனும் என்னுடைய பெற்றோர் சொல்லுவாங்க, நீ பிறந்த பிறகு 4 வயது வரைக்கும் நீ பேசவே இல்லைடா அப்படின்னுவாங்க. வாயிலிருந்து வார்த்தையே வராது. 4 வயசில் பேசும்போது உளர்வேனா, ஒரு வார்த்தை கூட சரியாக பேச வராது. அந்த நாட்களில் எங்கள் தகப்பனாரோடு இருந்து ஊழியம் செய்தவர் இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு அவர்கள் போதகராக இருக்கிறார்கள்.
அவர்கள்லாம் நான் சிறு பையனாக இருந்தபோது வளர்ந்து வந்ததெல்லாம் பார்த்தவங்க பாருங்க. அப்போ நான் சிறு வயதில் பேச முடியாமல் 4 வயசுல தான் பேச ஆரம்பித்தேன். எப்படி பேசியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேசுகிற ஒரு வார்த்தை கூட ப்ரொனவுன்சேஷன் ஒழுங்காக வராது, அது உளருவேன், பிளாபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நாட்களில் நான் அப்படி பேசும்போது அந்த கூட என் தாப்பனாரோட இருந்து ஊழியத்தில் உருவானவங்களாம் நான் பேசுறதை பார்த்து என்னை கேலி பரிகாசம் பண்ணுவாங்க. நான் பேசுறதை அப்படியே பேசி காட்டுவேன், நான் உளறி அப்படியே ஸ்டாமர் ஆகி பேசுவேன் பாருங்க. அதெல்லாம் பேசி அதை காட்டுவாங்க. நான் சில நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஊழியர்களை சந்தித்தேன் பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா உனக்கு நீ எப்படி பேசுவேன்னு சொல்லுவாங்க. நீ பேசவே முடியாமல் இருந்த, இப்படி வாயில வார்த்தைகளை கடவுள் இன்னைக்கு உன்னை பேச வச்சிருக்கிறாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் 7வது வரைக்கும் அல்லது 7வதோ 8வதோ ஞாபகம் இல்லை, ஆனால் 7வதோ 8வது வரைக்கும் எனக்கு ஏபிசிடியே தெரியாது, எனக்கு படிக்கவே வராது. ஒரு சென்டென்ஸை படிக்க முடியாது. ஏபிசிடி செஞ்சால் தானே இங்கிலீஷ் படிக்கிறது, படிக்கவே தெரியாது. இப்படி இருந்த ஒரு சாதாரணமான என்னை எடுத்து ஆண்டவர் பேச வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை நிற்க வைத்து உங்கள் முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை பேச வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன அந்த சின்ன வயசுல பார்த்தவங்க இன்னைக்கு என்ன பார்த்தாங்கன்னா வாயை பொழந்துக்கிட்டான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இவன் பேசவே முடியாமல் இருந்தானே. சில நேரம் எங்கள் அப்பா சொல்லுவார், பேசவே மாட்டேன்னு நினச்சேன், இன்னைக்கு நீ எவ்வளோ பேசுகிற தெரியுமா அப்படின்னுவார். இன்னைக்கு வாயில் சரளமாக வார்த்தை வருது. படிக்கவே முடியாமல் இருந்த என்ன கடவுள் இந்த உலகத்தில் உலக படிப்பில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த இறையில் படிப்பில் டாக்டரேட் முடிக்க கடவுள் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு யோசிப்பா, இதை என்ன பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே முடியாமல் இருந்த என்னையே கடவுள் ஆசீர்வதித்து என்னை கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாக ஆகக்கூடிய விதத்தில் என்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும்னா நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் ஏழாமை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் போடுகிற அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க அவரை நம்பி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் ஒன்றை காட்டுவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை காட்டுவார். ஒருவேளை நான் இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், படிக்க முடியல, படிப்பு வரல, இதோ நிற்கிறேனே, படிக்கவே முடியாம படிக்கவே தெரியாமல் இருந்த என்ன கடவுள் படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நிற்க வச்சிருக்கிறாரே. நான் சொல்றேன், இப்படி நம்பிக்கையற்ற நிலையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்கன்னா கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது நம்புங்க, இல்லை இன்னைக்கு முடியாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு கடவுள் வாக்கு பண்றாரு, நீ இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நான் இப்போ இருக்கிறத பார்க்கிலும், கையை உயர்த்தி நல்ல இதை நம்புகிறவன் கடவுள் இதை உனக்கு செய்வார், இது உங்களுக்கு செய்வார் என்று நம்புகிறவங்க ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொல்றத நான் 100க்கு 100 நம்புறேன், இப்போ இருக்கிறத பார்க்கிலும் நான் 1000 மடங்கு அதிகமாகும்படி நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கணும், இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள வரணும். இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம், இந்த ஒரு கடவுள் எனக்கு இதை செய்ய முடியும், கடவுள் எனக்கு நிச்சயமா உதவுகிற தேவன், என்ன கடவுள் இந்த தேவன் கைவிட மாட்டார், நிச்சயமா என்னை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேனா நான் சொல்றேன், எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒன்று மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும், என்னன்னா அதெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறி நீங்கள் 1000 மடங்கு அதிகம் ஆகிற அந்த ஆசீர்வாதமான நிலைக்கு கடவுள் உங்களை நடத்தி கொண்டு வருவார். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த 1000 மடங்கு அதிகம் ஆகிறதுக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன செய்யணும்னா எந்த சத்தத்துக்கு நம்ம கவனம் செலுத்துறோன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். What voice are you listening and giving importance to your life is very important to see 1000 times more blessing in life. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கடவுள் சொல்ற இந்த 1000 மடங்கு அதிகமாகிற ஆசீர்வாதம் உண்டாகாம போறது காரணம் என்னென்னமோ சத்தத்துக்கெல்லாம் கேட்டு நம்ம செவி கொடுக்கறதுனால வாழ்க்கையில் அடைய வேண்டிய நன்மைகள்லாம் அடைய முடியாம போய் விடுகிறோம். நல்ல கவனிங்கள், இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏதோ சொல்லலாம், இந்த சமுதாயம் ஒரு சத்தத்தை கொடுக்கலாம், உங்களை அறிந்தவர்கள் உங்களை குறித்து ஒரு சத்தத்தை கொடுக்கலாம்,
ஆனால் அது நடுவே இன்றைக்கு கடவுளை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சத்தத்தை கொடுக்குறார். அந்த சத்தம் என்ன தெரியுமா? நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆக உன்னை நான் ஆசீர்வதிப்பென்ற இந்த சத்தம் ஓங்கி கேட்கணும். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு மனுஷன் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, இந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகிறதுனால சூழ்நிலைகள், நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள், நமக்கு தெரிஞ்சவர்கள், நம்மளை அறிந்தவர்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு எந்த சத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகிறதுனால வாழ்க்கையில் உயர முடியல, மேன்மை அடைய முடியாம போகிற ஒரு நிலைக்குள் நாம் நம்மை தள்ளி விடுகிறோம். நல்ல கவனிங்கள். என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது ஊழியக்காரனாக இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்து பிரசங்கிக்கிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். பிரசங்கம் பண்ணிடுறோம் பாருங்க. அப்போ ஆரம்ப நாட்களில் 18 ஆண்டுகளுக்கு முன்பாக முழு நேரம் ஊழியத்துக்கு என்று கர்த்தர் என்னை அழைத்த போது வந்தபோது ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்க. அப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் என்னுடைய தகப்பனாட்ட போய் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் பையன் பண்ணுற பிரசங்கம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவர் பண்ணுற பிரசங்கம் ஒன்றும் விளங்க மாட்டுது, அதுக்கு நீங்களே பெட்டர் கொஞ்சம் வந்து பிரசங்கம் பண்ணிடுங்க பாஸ்டர், நீங்கள் எங்கன்னா போகிறீங்கன்னா கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஆயத்தை பண்ணிட்டு போங்க அப்படின்வாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், என்ன என்கிட்ட வந்து என்னை உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்லுவார்ப்பா, கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணுப்பா, இப்படி பண்ணு, இப்படி பேசு, இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லு. அந்த நேரம்லாம் வாழ்க்கையில் மிகவும் உடைக்கப்பட்ட ஒரு நேரம். கடவுளை ஊழியத்துக்குன்னு அழைத்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதற்காகவே என் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள், சத்தங்களை கேட்கும்போது வாழ்க்கையில் பேசாமல் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா? எதுக்கு இந்த ஊழியத்தை செய்யணும்? எதுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும்? எதுக்கு கடவுளுக்காக இதெல்லாம் செய்யணும்? விட்டுட்டு போகலான்னு நினைத்த நேரங்கள், நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அந்த ஆரம்ப நாட்களில். அப்போ ஆண்டவர் நான் தனித்து போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், உன்னை அழைத்தது யாருப்பான்னு கேட்பாரு. நான் உன்னை அழைத்தனா அல்ல இந்த ஜனங்கள் உன்னை அழைத்தார்களா? நீ யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், எனக்கு தான் தெரியும் நீ எப்படிப்பட்ட பிரசங்கியாரா வரப்போகிறன்றது. நீ ஜனங்க சொல்றதை வச்சு நீ அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாருன்னு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்காத. நல்ல கவனிங்கள். என்ன ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறேன். இது போல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில், உங்களுடைய வேலையில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம். நான் இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு சொன்ன சத்தத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்த மகிமையான ஊழியத்தை விட்டு நான் போயிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி செய்கிற வேலைகளை நான் செய்ய முடியாமல் பின்வாங்கி போயிருப்பேனே. யோசித்து பார்க்குறேன். நல்ல கவனிங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு என்ன விதமான நெகட்டிவா பேசுறாங்களோ, உங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ, உங்களுக்கு என்ன விதமான மனசோர்வை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறார்களோ, மறந்து விடாதீர்கள். அது நடுவே கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தை எந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீர்களோ அதே மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மகிமையாய் நடத்துகிற காரியத்தை உங்க கண் முன்பாக காட்டுவார். அதை 1000 மடங்கு அதிகமாக்கி காட்டுவார். இன்னைக்கு எனக்கு செய்திருக்கிறாரே, செய்து கொண்டே இருக்கிறாரே. ஊழியத்தை விட்டு போல, பிரசங்கம் பண்றதை நிறுத்தல, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்காக பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பல இடங்கள்ல இருந்து அவங்க என்கிட்ட சொல்றது, பாஸ்டர் உங்க மூலமா கடவுள் சொல்ற வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையை மாத்துது, எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கு. ஒரு குடும்பம் பாருங்க, பல வருஷமா இந்த சபைக்கு வந்து இந்த சபையில் சத்திய வசனங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பமாக அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் போகிறதுக்கு முன்பாக அவர்கள் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த சகோதரன் சொன்ன வார்த்தையை நான் மறக்கவே முடியாது. சொல்கிறார், என் கையை பிடிச்சிக்கிட்டு, பாஸ்டர் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படித்தவனுக்கும் புரியும், படிக்காதவனுக்கும் புரியும். அப்படி கடவுள் உங்களை கொண்டு பேசுகிற வார்த்தைலாம் அப்படியே என் இருதயத்துக்குள்ளே போது என்னை ஆசீர்வதித்திருக்கு. எத்தனையோ வருஷம் நடக்காமல் இருந்த காரியத்தை கடவுள் எனக்கு மாற்றி கொடுத்ததுனால இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொன்னார். நான் யோசித்து பார்க்குறேன், இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் கேட்கறதுக்கு, இதை கேட்க விடாதபடிக்கு
பல வருஷங்களுக்கு முன்பாகவே ஊழியத்தை விட்டு போக, கர்த்தர் கொடுத்த அழைப்பை விட்டு போகிறதுக்கு பிசாசு தந்திரமா சந்தேகத்தையும் சோர்வுகளையும் பல விதங்களில் கொண்டு வருவான். தெரிஞ்சவங்க மூலமா கொண்டு வருவான், விசுவாசி மூலமா கொண்டு வருவான், தூரத்தில் இருக்கிறவங்க மூலமா கொண்டு வருவான். என்னை எப்படி சந்தேகப்பட வைக்கணும், என்னை எப்படி சோர்வடைய வைக்கணும், எல்லாம் பிசாசுக்கு தெரியும். அவன் தந்திரமா வேலை செய்வான். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு தைரியமாக கேட்கணும், நல்ல தெளிவாக கேட்கணும். என்ன சத்தம் கேட்கணும் இந்த வருஷம்? என்ன சோர்வுக்குள்ள, என்ன பிரச்சனைகளுக்குள்ள, என்ன தடைகளுக்குள்ள போனாலும் ஒரு சத்தம் ஓங்கி கேட்கும். அது என்னன்னா, இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்குது? இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். இதோ புது வருஷத்தை சொல்ற வார்த்தை நினைக்காதீங்க. இதுதான் கர்த்தர் உங்கள் மேல அவர் செய்ய விரும்புகிற ஒரு கிரியை. இது தேவனால கூடும். பாருங்க, நமக்கு என்ன சத்தம் கேட்கணும்? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்ற வார்த்தையை கவனமா நான் கேட்டு கை கொள்வனா? கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். மலட்டு தன்மை உன்னிடத்தில் இருக்காது. ஒரு வழியாய் சத்துரு வருகிறவன் 7 வழியாய் குழம்பி போவான். அங்க சொல்றாரு, நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல். இந்த சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா நான் சொல்றேன், இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக கூடிய சாத்தியங்களை ஆவியானவர் நமக்குள்ள உண்டாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வாருன்னு? எதெல்லாம் நீங்க மேற்கொள்ளணுமோ, எதெல்லாம் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை எந்தெந்த நிலையில இன்னும் நீங்க இருக்கிறத காட்டில இன்னும் 1000 மடங்கு அதிகமாக்கணுமோ, அந்த வேலையை கர்த்தரால செய்ய முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால. ஆண்டவர் சொல்றதுக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட்ல வரேன். அக்ரிமெண்ட்ல வர்றது மாத்திரம் இல்லை, இப்போ இந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுட்டே இருக்கணும். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அதிகம் ஆக்குகிற அந்த ஆசீர்வாதத்தின் சத்தம் உங்களுக்கு இனி கேட்டுக்கிட்டே இருக்கும். பல சத்தங்கள் நமக்கு கேட்கும், ஆனால் அது மத்தியில் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சத்தம் அதிகமாக கேட்கணும். தாவீதை குறித்து 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, தாவீது கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் அவன் பிரதியுத்தரமாக சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ செய்ய நினைக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ராஜ்ய பாரியம், உன்னுடைய தலைமுறை தலைமுறைக்கு அது என்றென்றைக்கும் இருக்கும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது தாவீது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் ஒரு சாதாரணமான ஆள், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், என் குடும்பம் ஒரு சின்ன ஒரு குடும்பம் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லலை. பாருங்க, அதில் ரொம்ப அற்புதமாக அவன் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொன்ன ஒரு காரியம்தான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் அவனுக்கு பார்த்து அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் செய்ய விரும்பின காரியத்தை ஆண்டவர் அவனிடத்தில் சொன்ன போது அதை அவன் எப்படி ஏற்றுக்கொண்டான். வாசிப்போமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாம் நம்ம இணைந்து வாசிப்போமே. இதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆகக்கூடிய இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா, இப்படி தாவீதை போல நாமும் கர்த்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, 25ஆம் வசனம், இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுவதா? தேவரீர் சொன்னபடியே. அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, நீ சொன்னபடியே எனக்கு செய்தருளும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்றோம், நீ சொன்னபடியே எங்களுக்கு சொன்னதை செய்து முடியும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை போல சொல்லக்கூடாது, இது நமக்கு செட் ஆகாது,
நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், வனாந்திரத்தில் இருக்கிறோம். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ சொன்னபடியே எனக்கு அது ஆகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த நம்பிக்கை தான் ஓங்கி இருக்கணும் பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ ஆண்டவரே, இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நீர் எனக்கு செய்ய விரும்புகிறீரோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன், அப்படியே கீழ்ப்படுகிறேன், அப்படியே அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாம ஏற்றுக்கொள்ளும் போது நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் நீங்க இருக்கிற அந்த நிலையிலிருந்து இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய அற்புதமான வேலைகளை கர்த்தர் செய்வார். என்னாகமத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிற ஒரு மாபெரும் ஒரு அற்புதம். அந்த அற்புதம் என்னவென்றால் நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க, புலம்புறாங்க. எவ்வளவு நாள் தான் வெறும் இந்த மண்ணாவே சாப்பிட்டு நாங்கள் எவ்வளவு நாள் தான் இந்த வனாந்திரத்தில் இப்படியே இருக்கிறது, இறைச்சி வேண்டும் என்று கேட்டு மோசேவிடத்தில் அவர்கள் முறையிட்ட போது மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே ஜனங்கள் இங்கே இருந்து நாங்கள் இந்த மண்ணாவை சாப்பிட்டு சாகிறதுக்கு, இதுக்கு நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமே, எதுக்கு கடவுள் எங்களை வெளியே கொண்டு வரணும், எதுக்கு எங்களை இப்படி வெறும் மண்ணாவை கொடுத்து புலம்புறான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதுக்குள்ள தேவன் சொன்னதை அக்ரி பண்ற, அதை அங்கீகரித்து கொள்ளக்கூடிய விசுவாச நம்பிக்கை இல்லை. புலம்புகிறார்கள். மோசே போய் சொல்றான், ஆண்டவரை இந்த மாதிரி ஜனங்க கேட்குறாங்க, இறைச்சி கேட்குறார்கள்னு சொன்ன உடனே நீங்க கவனிச்சு பாருங்க, அங்க 21ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்ற, ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபம் கொண்டு நான் இவ்வளவு அருமையாய் நடத்தி வந்தும் இவர்களை நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை செய்திருந்தோம், இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புலம்புகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, போய் சொல், அவர்களுக்கு 1 மாதம் முழுவதும் நான் அவர்களுக்கு வேண்டிய இறைச்சியை கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்றாரு. மோசே உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீரு, நான் கூட்டிட்டு வந்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி நீங்க ஆண்டவரே 1 மாதம் முழுவதும் இறைச்சி கொடுப்பீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க காட்டு மிராண்டி மாதிரி சாப்பிடுவானுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அளவு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க, அதோ நீண்ட நாள் கழிச்சு நீர் இறைச்சி கொடுக்குறனா அவனுங்க எப்படி சாப்பிடுவாங்க ஆண்டவரே, உமக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற எல்லா மந்தையும் நான் அடிச்சு அவங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கணும்னு ஆக்குறோம், இது இந்த ஜனங்களுக்கு பத்தாது, இது நடக்காது, இது ஆகாத ஆண்டவரே. ஆண்டவர் மோசேவிடத்துல சொன்ன எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு பதில எவ்வளவு அருமையா கொடுத்திருக்கிறார் பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் அது 23ஆம் வசனத்துல இருக்கா, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, அதற்கு கர்த்தர் மோசேவை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது, நல்லா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி போயிருச்சோ. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, do you think I have become weak? ஒருவேளை கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்மேல் சொல்லும் போது இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீ அதிகமாய் பெருகும்படி, அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும், வளரும்படி ஆண்டவர் செய்வேன் சொல்லும் போது இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்கிறார், என் கை என்ன குறுகி போயிருச்சா, நான் என்ன வீக்கான கடவுளாயிட்டேனா? நான் தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், நான் தான் சிங்கத்தின் வாயை அடைத்த கர்த்தர், நான் தான் கற்பாறையிலிருந்து தண்ணியை வரப்பண்ணின கர்த்தர், நான் தான் சிவந்த சமுத்திரத்தை திறந்த கர்த்தர், நான் தான் பல அற்புதத்தை செய்திருக்கிற மோசே, என் கை என்ன குறுகி போயிருச்சா, நான் என்ன வீக்கான கடவுளா மாறிட்டேனா? ஆண்டவர் சொன்னபடியே இந்த ஜனங்களுக்கு 1 மாதம் முழுவதும் இறைச்சியை கொடுத்தார், காடையை கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்தார் பாருங்க. காடையை கொடுத்து சாப்பிட வைக்கும் போது யோசித்து பாருங்க, 6 லட்சம் பேர்னா என்ன, அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. 15 லட்சம் பேருக்கு 3 வேளை
மாதம் முழுவதும் இறைச்சியை கொடுத்து அவங்கள திருப்தி அடைய வைக்கணும்னா இது எத்தனை ஆயிரம் மடங்கான நன்மையை கடவுள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் காட்டுறாரு, எவ்வளவு பெரிய கூட்டமானாலும் எவ்வளவு பெரிய காரியமானாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒன்றை உறுதிப்படுத்துறாரு, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு வாக்கு பண்ணுகிற கர்த்தருடைய கரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வாக்கு பண்ணுகிற கர்த்தருடைய கரம் என்னவாகல, குறுகி போகவில்லை. 32ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. அங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, காடைகளை கொண்டு வந்து குவிச்சிட்டாராம். காடைகளை கொண்டு வந்து பறக்க முடியாம ஓவர் வெயிட் காடையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், காத்த ஒரு கீழ்காட்டை அனுப்பி அவர் அடிச்ச ஒரு காத்துல அது அப்படியே ரக்க அடிக்காம அப்படியே காத்துலயே பறந்து வந்து இஸ்ரவேலுக்கு பாலை இறங்கின இடத்துல கொண்டு வந்து காத்தை நிறுத்தினாராம் பாருங்க. காடை அப்படியே பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு. யூஸ்வலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா காடை எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கிற பகுதியில் தான் அது பறக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்க, காடையை பிடிக்கிறவங்களாம் எங்கே போய் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதை சுற்றி தண்ணி இருக்கிற அந்த ஏரியாவிலேயே தான் அப்படியே தான் பறந்துட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு காற்று அடித்து ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் உண்டு பண்ணி ஒரு காற்று அடிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து 1000 மடங்குக்கு மேலான விதத்தில் கர்த்தர் தம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்கு ஆண்டவர் எப்படி வேலை செய்ய முடியும்ன்றதை காட்டுறாரு. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா, என் வாழ்க்கையில் இது நடக்குமா, இந்த 1000 மடங்கு அதிகமாகிறது எனக்கு நடக்குமா அப்படின்னா நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காற்றை அடிச்சாருன்னு வைங்களேன், அது உங்களுக்கு நேராக வரும்போது எப்படி ஆகும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். கொண்டு வந்து இறங்கிச்சாம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு 32ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். எவ்வளவு கொஞ்சமா சேர்த்தவன் எவ்வளவு சேர்த்தானா? 10 ஓமர் அளவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓமர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 ஓமர் அளவுனா நம்ம ஊர் கிலோ கணக்கில் சொல்லணும்னா ஒவ்வொருத்தனும் போய் எவ்வளோ கிலோ எடுத்தானா? 10 ஓமர்னா 215 கிலோன்னு போட்டிருக்கு. யோசித்து பாருங்க. என்னைக்காவது கறி கடைக்கு போய் 215 கிலோ கறி வாங்கியிருக்கீங்களா? கேட்குறேன் நான் உங்களை. ஆனால் அங்கே போட்டிருக்க ஒருத்தன் அதுவும் எப்படி கொஞ்சமாக சேர்த்தவங்களா? அடா பாவமே, எப்படி சாப்பிட்ருப்பானுங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுங்க அப்படி சாப்பிட்றவனுங்களுக்கு ஆண்டவர் 215 கிலோ ஒவ்வொருத்தனும் எடுப்பான்னு தெரிஞ்சு ஆண்டவர் எவ்வளோ காடைகளை இறக்கியிருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்றை நிரூபிக்க தான் கர்த்தர் காட்டினார். என்ன காட்டினார்னா, கர்த்தர் இதை செய்ய முடியாது, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது, கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்ற முடியாது, கர்த்தர் என்னை விடுவிக்க முடியாதுன்னா ஒன்றை காட்டுவார், கர்த்தர் தம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நிரூபிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு நீங்க அதை பார்ப்பீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தேகப்படும் போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை காட்டுவார். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவங்க சந்தேகப்பட்டு தேவனை எரிச்சல் முட்டினது நிமித்தமா கர்த்தர் தம்முடைய கரம் குறுகி போகவில்லைன்னு காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு வசனத்தை கேட்டு கர்த்தரை எரிச்சல்லாம் மூட்ட வேண்டியதில்லை, நம்ம கர்த்தரை கோபப்படுத்த வேண்டியதில்லை. ஆண்டவரே, தாவீது சொன்னபடியே நீ சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும். எத்தனை பேர் சொல்லி நீங்க சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. இப்போ இருக்கிறத பாக்கில நான் எப்படி ஆகணும்? 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் வளரணும், பெருகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி கர்த்தர் செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்துல ஒன்று விளங்கும், கர்த்தர் எவ்வளோ பலமுள்ள தேவன், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர். அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு கிரியையின் மூலமாக நீங்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இவ்விதமான விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
இந்த வருஷத்தை துவங்குற நீங்க இந்த நம்பிக்கையோட போங்க. எந்த வேலையை செஞ்சாலும் எப்படி வரும்? இல்லை, கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? வேலைக்கு நாளைக்கு போறீங்களா, அல்லது நாளான்னைக்கு போறீங்களோ, உங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ, என்ன செய்றீங்களோ, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே, வேலைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுங்க, உங்க காரியத்தை செய்யும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, இப்போ 0வா இருக்கலாம், ஆனா இப்போ கர்த்தர் அதை 1000 மடங்கு அதிகமாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஏன்னா உங்க கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவர், எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, உங்க கரம் என்ன ஆகல? குறுகி போகவில்லை. வேகமா 7 குறிப்பை மாத்திரம் சொல்லி, வெறும் குறிப்பு தான், அதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை, ஆகவே வெறும் குறிப்பை நான் சொல்றேன். 7 திறவுகோல் இந்த 1000 மடங்கு அதிகமாகிற வளர்ச்சி, பெருக்கம், ஆசீர்வாதம் வர கர்த்தர் நம்ம கிட்ட காட்டுற 7 திறவுகோல். முதலாவது திறவுகோல், you must know the true source of your 1000 times more blessing. உங்கள் 1000 மடங்கு அதிகமாகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஆதாரம் யாரா இருக்கிறார் என்கிற உண்மையை நீங்க அறிந்து கொள்ளணும். எல்லாமே பாருங்க, எங்கே இருந்தோ ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் எங்கிருந்து வருது? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனம் வாசிப்போமா? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள். நல்ல கவனிங்க, எல்லாமே அவருக்குள்ள உண்டாக்கப்பட்ட. அப்ப நம்முடைய சோர்ஸ், இது எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிற ஆதாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேவன் அதுக்கு முழுக்க முழுக்க ஆதாரமா இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் 84ஆம் சங்கீதத்தில் கவனிச்சீங்கன்னா 11ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் சூரியனும் கேடகமும் மகிமையும் கிருபையும் அருளுகிற கர்த்தராய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் அவர் என்ன செய்வதில்லையா? தடுத்து வைப்பதே இல்லை. எல்லாவற்றையும் தருகிறவர் நம்முடைய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஆதாரமாய் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணரும் போது நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நிச்சயமா நீங்க 1000 மடங்கு அதிகமாக ஆகுவதற்கான எல்லா சாத்தியமும் உண்டு. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆதாரம் காட்டுது. என்னன்னா, அதிகமாகும்படி நம்மளை சுத்தமாக்குது. தேவன் விரும்புகிற விதமா நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கிறது. இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா தாவீது சொல்றாரு, எப்பொழுதுமே எனக்கு ஆதாரமா இருக்கிற ஆண்டவரோட சீக்கிரட்டா நான் போய் என் நேரத்தை செலவு செய்கிற ஒரு இடம் எனக்கு இருக்கின்றாரு. கர்த்தர் உங்களுக்கு, அவர் தான் ஆதாரம். ஆவியானவர் தான் ஆதாரமா இருக்கிறாரு. இந்த வசனம் தான் ஆதாரமா இருக்கு. நான் 1000 மடங்கு அதிகம் ஆகிறதுக்கு தேவன் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கார் என்பதை அறிந்திருக்கும் போது அவருக்கான நேரம். 100ஆம் சங்கீதத்தில் கவனிச்சு 2ஆம் சொல்றாரு, கர்த்தரை துதிக்கிற பாடுகிற அந்த அனுபவம் என்ன காட்டும்னா, யாரை நான் ஆதாரமா வைத்திருக்கிறேன், யார் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார், இதெல்லாம் நான் அறிந்து தேவனை என் ஆதாரமாய், பரிசுத்த ஆவியானவரை என் ஆதாரமாய் நான் வைத்திருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறபடியே இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்ன, அந்த ஆவில் நிறைந்து பேசுகிற அந்த பாஷை, இதெல்லாம் நமக்கு ஆதாரமா என்ன காட்டுதுன்னா, கர்த்தர் எப்படி ஆவியானவர் எனக்கு ஆதாரமா இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியில் நிரம்பி பேசுகிற பாஷை என்ன பண்ணுதுன்னா, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாய் செய். இதெல்லாம் என்ன, கர்த்தர் எனக்கு கொடுக்கும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும் கூடிய அந்த ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர் என்ன கொண்டு போகிறார். இது முதல் திறவுகோல். தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்னுடைய ஆதாரம் யார்.
தேவன் அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்குறவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆதாரமா இருக்கிறார். தேவனுடைய வசனம் எனக்கு ஆதாரமா இருக்கு. ஆகவே நான் அவருடைய ஆலயத்துக்கு போய் அவரை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். எனக்கு அவரோடு செலவு பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா அவர் தான் என்னுடைய ஆதாரம். இரண்டாவது திறவுகோல், இந்த 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய இரண்டாவது திறவுகோல் ஆண்டவர் சொல்றாரு, வழக்கத்துக்கு மாறான சொப்பனங்கள், தரிசனங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்க, அது உங்களை மிக வலிமையான விதத்தில் ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தேவன் கொடுக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள் அது எப்பொழுதுமே இட்ஸ் இன்விசிபிள். பரிசுத்த ஆவியானவங்களோடு இடைப்படும் போது அந்த தரிசனத்தோடு, அந்த சொப்பனத்தோடு ஆவியானவர் இடைப்படும் போது இன்விசிபிளா இருக்கு. இன்விசிபிளா இருக்கிறதுனால விட்டு விடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய காரியங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியல, அது இன்விசிபிளா இருக்கு. ஆனா கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்வார். அதை பற்றி பிடிங்க. அது மேல உங்க விசுவாசத்தை, அது மேல உங்க நம்பிக்கையை வைங்க. ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுத்த தரிசனம், இது நீர் எனக்கு கொடுத்த சொப்பனம். ஆண்டவரே, நிச்சயமாய் நான் இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய அந்த எண்ணத்தை, அந்த கண்ணோட்டத்தை நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கு நடக்கும். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சொப்பனத்தில் அவனுக்கு ஆண்டவர் காட்டுறாரு, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளாய் ஆடு குட்டி போடுகிறத நீ பார்க்கிற. நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, இன்னும் பார்க்கல. இன்விசிபிளான காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலும் தரிசனத்திலும் காட்டுறார். ஆனா அதை அவன் நம்பினான், அதன்படியே செய்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன சொப்பனத்தை நிறைவேற்றி காட்டினார். நல்ல கவனிங்கள். யோசேப்பு சொல்றான், என்னுடைய கதிர் ஓங்கி நிமிர்ந்து நிற்கொன்றான். அதுக்கு எதிராக எல்லாம் நடந்தது. ஆனா அவன் யோசேப்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் ஒவ்வொரு நாளும் அவன் ஊட்டி வளர்த்து கொண்டே இருந்தான். அந்த சொப்பனம் அவனுக்கு வீணா போகல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரா, ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரா? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க, சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம், தரிசனம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகிற அந்த நிலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதை அடையிறதுக்கு எத்தனை தடை வந்தாலும் நம்பிக்கையோட கர்த்தர் சொன்னால் அதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கான வழியை எனக்கு அவர் காட்டுவார். அந்த வழியில் என்னை நடத்துவார், என்னை அவர் உருவாக்குவார். நல்ல கவனிங்கள். இந்த சொப்பனம், இந்த தரிசனம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க யோசிக்க யோசிக்க, அதை தியானிக்க தியானிக்க, அது ஒவ்வொரு நாளும் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிட்டு போய் வெளியே காட்டுறார். பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணல் தூரை பாரு, இவ்விதமான சந்ததி பெருகி இருக்கும். வழக்கத்துக்கு மாறான விதத்தில் இந்த உலகத்தில் உன்னை நான் ஒரு தகப்பனாக ஏற்படுத்துகிறேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். சொல்லும் போது நம்புறதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா கர்த்தர் ஒன்றை நிரூபித்து காண்பித்தார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நிரூபித்து ஆபிரகாமுக்கு 100வது வயதுல கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து, தேவன் அவனுக்கு கொடுத்த வழக்கத்துக்கு மாறான சொப்பனம், தரிசனங்களை நிறைவேற்ற அன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்திருப்பார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதே தேவன் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், இன்றைக்கும் எனக்கு அதை அவர் செய்ய வல்லவராய். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வழக்கத்துக்கு மாறான கர்த்தர் இப்ப கொடுக்கிறார் பாருங்க, இந்த தரிசனம், இந்த வாக்குத்தத்தம், இதை மறைக்க பண்ணுகிறதுக்கு பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளையும் குற்றங்களையும் கொண்டு வந்து தேவன் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை அப்படியே பிளர் ஆக்க, அதை ஒன்னெல்லாம் ஆக்கி போடுவதற்கான காரியங்களை கொண்டு வருவான். அப்போதான் நான் மறுபடியும் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னதை பார்க்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். நான் கர்த்தர் என்னோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த ஒப்பந்தத்தை நான் நினைக்கிறேன். சொன்னவர் அவர் மறக்க மாட்டார். சொன்னதை செய்ய என்னை அவர் உருவாக்குவார். எனக்கு அவர் தான் ஆதாரம். இந்த சொப்பனத்தை கொடுத்தவர் அவர். இது எனக்கு இது இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரவே வராது. ஆனா இப்படிப்பட்ட எண்ணங்களை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா உண்டாக்கி வழக்கத்துக்கு மாறான விதத்துல இந்த பிக்சர் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆகவே இது நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு என் சூழ்நிலையை பார்க்கல, இன்னைக்கு என்னுடைய தேவைகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்கல.
ஆனால் அது நடுவே கர்த்தருடைய கரம் மாத்திரம் குறுகி போகவில்லை என்பதை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவர் கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் எவ்வளோ பெரிய தேவைகள் வந்தாலும் அது நடுவே கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் சத்தமாக சொல்ல முடியும்? கர்த்தருடைய கரம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் சொல்றார், you must know and recognize your assignment in life for you to receive 1,000 times more blessing. 1000 மடங்கு அதிக ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான மூன்றாவது திறவுகோல் கர்த்தர் சொல்றார், ஒன்று அறிந்து கொள்ளணும், ஒன்று அங்கீகரிக்கணும். என்னன்னா, எனக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரு, என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன அசைன்மெண்ட் வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் கர்த்தர் இந்த இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த பெருக்கத்தை, வளர்ச்சியை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு அசைன்மெண்ட்டை என் மேலே வச்சிருக்கிறார். அந்த அசைன்மெண்ட், அந்த வேலை என்ன தெரியுமா? என்னை கொண்டு பல பிரச்சனைகளை தீர்க்க கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதான் என்னுடைய அசைன்மெண்ட். கர்த்தர் யாரெல்லாம் கர்த்தர் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரோ அவங்களால பிரச்சனை வராது, அவர்களால் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என்னால் பிரச்சனை வராது, என்னால் பிரச்சனைகள் தீரும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறோம்? கையை உயர்த்தி. என்னால் பிரச்சனை வராது, என்னால் பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 1000 மடங்கு அதிகமாக கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் மேலே வைக்கிறாரு. கண்ணை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறார்? பார்க்க கொடுத்துருக்காரு. காது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? இதெல்லாம் ஒரு வேலை செய்து பாருங்க. இந்த கண்ணு ஒரு வேலை செய்து, பார்க்குற வேலையை செய்து, காது கேட்குற வேலை செய்து, வாய் பேசுகிற வேலையை செய்து. ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்களா? அந்த மெக்கானிக் என்ன செய்ய முடியும்னா, பைக்கை ரிப்பேர் பண்ண முடியும், காரை ரிப்பேர் பண்ண முடியும், என்ன பெரிய வண்டிகளை ரிப்பேர் பண்ணலாம், பெரிய ஏரோப்ளைனை ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கு என்ன வேலை? அந்த மெக்கானிக் அதுக்குண்டான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கிறீங்களா, லீகல் லாயரா இருக்கிறீங்கன்னா, பல லீகலான விஷயத்தை சால்வ் பண்ற ஒரு ஆற்றலை, ஒரு அசைன்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துரு. அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் உங்களை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, வளர செய்ய, பெருக செய்ய வல்லவர். உங்க ப்ரொஃபஷன் என்ன? ஒருவேளை பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா, ஒரு டாக்டராக இருக்கிறீங்களா, ஒரு டீச்சராக இருக்கிறீங்களா, அதில் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ண கர்த்தர் வச்சு. தாய்மாராக இருக்கிறீங்களா, தாய்மாருக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்தா தெரியுமா? எமோஷனல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற வேலையை கொடுத்தா. அதான் உங்கள் அசைன்மெண்ட். குடும்பத்தில் நிறைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த எமோஷனல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கடவுள் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் மேலே 1000 மடங்கு அதிகமாக ஒரு ஆசீர்வாதம். சண்டை சச்சரவா இருக்கிற இடத்துல தாய் என்ன செய்யணும்னா, சமாதானத்தை கொண்டு வரணும், பிரச்சனையை சால்வ் பண்ற வேலையை. அந்த எமோஷனல் எழும்பும் போது குடும்பம் ஒரு மாதிரி சீர்குலையக்கூடிய ஒரு நேரம் இருக்கும்போது உங்க மேல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு நன்மையை, ஒரு வேலையை வச்சிருக்கிறார். என்னன்னா, சமாதானத்தை உண்டு போன பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வேலையை. நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படி கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் வெற்றிகரமாக செய்வதற்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேலே வந்து ஆசீர்வாதத்தை சொல்கிறார். என்ன ஆசீர்வாதம்னா, நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா. நல்லா கவனிங்கள். அப்போ பாருங்க, உங்கள் அசைன்மெண்ட் அதுதான், உங்கள் வேலை அதுதானா, நீங்கள் எப்படி உங்கள் வேலையை கண்டுபிடிக்க முடியும்? இதான் என் வேலை, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்க. நீங்கள் எது மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறீங்களோ, எது மேலே உங்களுக்கு ரொம்ப என்ன ஈர்ப்பு உண்டாகுதோ, அதை வச்சு தான் உங்கள் வேலையை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஒருவேளை கம்ப்யூட்டர் மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசையா அப்படின்னா, நான் சொல்கிறேன், அந்த கம்ப்யூட்டர் மூலமாக தான் நிறைய வேலை உங்களை கொண்டு கடவுள் செய்ய போகிறாரு. ஒருவேளை சிலருக்கு சிறு பிள்ளைகள் மேல பல ஆசைகள், அன்பு இருக்கலாம். அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகளுக்கு கடவுள் உங்களை உபயோகப்படுத்தி வேலை செய்து உங்க அறிவு, ஆற்றல், கிருபைகள், திறமைகளை கடவுள் அவர்கள் மத்தியில் கொண்டு வர போகிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கும் மிக ஆசீர்வாதமான காரியங்கள். இதெல்லாம் க்ளூ. எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்னா இதான் க்ளூ. எது மேலே எனக்கு அடிக்கடி ஈர்ப்பு உண்டாகுது, எது மேலே நான் ரொம்ப பேஷனேட் ஆகிறேன்,
அதன் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்வார்னா நம்முடைய வேலைகளை செய்ய நமக்கு அந்த 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். 4வது ரொம்ப முக்கியமான திறவுகோல், நேரம் இல்லை எல்லாத்தையும் விலகி சொல்ல, நான் சும்மா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு போகிறேன். 4வது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு 4வது திறவுகோல் சொல்கிறாரு, இன்வெஸ்ட் அன்காமன்லி ஆன் யோர் மென்டர். நல்லா கவனிங்க, உங்களை வழி நடத்துகிறவர்களுக்கு வழக்கத்துக்கு மாறான விதத்தில் நீங்க முதலீடு செய்யணும்னு சொல்றாரு. அது என்ன செய்யணும்னா, நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கடந்த நாட்களில் பாருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சிலர் ஒரு கோர்ஸ் முடிச்சு அவங்க சில காரியத்தை கற்றுக்கொண்டார்கள். ஒரு இன்ஸ்டியூட்டில் அவங்க ட்ரெயின் பண்ணாங்க பாருங்க, ஒவ்வொரு பேட்சாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி அவர்களை அந்த கோர்ஸை முடித்தோடனே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க போய் வேலை செய்வதற்கான காரியங்களை செய்வோம். அப்போ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள். அப்போ நாங்கள் முடித்து அந்த கோர்ஸை கற்றுக்கொண்டு இருந்தவங்களை முடித்து அவங்க உலகத்தில் போய் அவங்க சொந்தமாக செய்ய போகிற வேலைகளை செய்ய இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொன்னேன், கடவுள் பாருங்கள், இந்த திறமைகளை இந்த ஆற்றலை உங்களுக்குள்ளே இருக்குது, இதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்று இன்னைக்கு வெளியே போய் அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க. இதை செய்ய வைக்கிறதுக்கு கடவுள் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. நான் சொன்னேன், நீங்கள் போய் உலகத்தில் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொண்டதுலேருந்து செய்கிறதுல உங்களுக்கு ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். கடவுளுடைய தயவில் கண்டிப்பாக கிளிக் ஆகும். நீங்கள் நல்லா வருவீங்க, நல்லா உயரக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு உண்டாக்குவார். அப்படி உண்டாக்கி வாழ்க்கையில் உயர்ந்து வரும்போது உங்களை வழிகாட்டினவங்கள மறந்துடாதீங்க. நாங்கள் படித்த எல்லாருக்கும் சொன்னேன், உங்களை உருவாக்கி உங்களுக்கு இந்த திறமை இருக்குது, இந்த திறமையை நல்லா உருவாக்கி உங்களை வழிகாட்டி இன்னைக்கு தைரியமாய் சமுதாயத்துக்குள்ளே போய் ஒரு வேலையை செய்ய உங்களை ஆற்றல் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறாங்களே, ஒரு நாளும் உங்களை இந்த நிலைக்கு உருவாக்கி வழிகாட்டினவங்களை மறந்துடவே கூடாது. அவர்களுக்கான நன்மையை கனத்தை நீங்கள் செய்ய தவறாதீங்கன்னு சொன்னேன். வேதம் அப்படி தான் சொல்லுது பாருங்க. திருவசனத்தினால் உங்களை போதித்து உங்களுக்கு வழிகாட்டினவர்களை நீங்க மறவாம அவர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொன்னா, ரெட்டிப்பான விதத்தில் அவர்கள் கனப்படுத்த வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார்கள். கடவுள் உங்களுக்கு பயன்படுத்துகிற தேவ ஊழியர்கள் ஆண்டவர் இங்கே கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதலை காட்டுகிற தேவ மனுஷன் அல்லது உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டினார்களோ, வேதம் சொல்லுகிறது, இப்போ இருக்கிறத காட்டில் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாற போகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எப்பொழுதும் they will never fail to honor their mentor. வழிகாட்டினவர்களை கனப்படுத்த ஒரு நாளும் தவற மாட்டார்கள். நல்லா கவனிக்கணும். ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தி தான் உங்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்குறார், ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார், எல்லா திறமைகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். தானாக வந்துடுறது இல்லை எதுவுமே. கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய ஆற்றல், இது எல்லாமே ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நல்லா நீங்கள் ஞானம் ரொம்ப முக்கியமான இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி ஒன்று உண்டானால் அது ஞானம். அதான் வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதிக்கிற இல்லையோ ஞானத்தை சம்பாதித்துக்கொள். அந்த ஞானம் எப்படி வருது? கடவுள் நிறைய மென்டர்ஸை வழிகாட்டுகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் தேவ சமூகத்துக்கு வரும்போது கடவுள் உங்களை வழி நடத்துறாரு. ஆண்டவர் சொல்ற 1000 மடங்கு கண்டிப்பா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை, எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ளே வசனத்தை கேட்குற உங்களை கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆக்குவார். எத்தனை பேர் விஷயம் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகிற நிலை கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் கொண்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது, உங்களை வழிகாட்டி அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த அறிவையும் புத்தியையும் உங்களுக்கு புகட்டினவர்களை கனப்படுத்த மறந்துடக்கூடாது. இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற முறைமைகள். இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தும் போது சொன்ன பாருங்க, நம்முடைய ஆதாரம் யார் என்று நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா
நீங்க இந்த 1000 மடங்கு அதிகமாகிற திறவுகோலை உபயோகப்படுத்தல. கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா, வாக்குத்தத்தத்தின் மூலம் கொடுத்த இந்த வழக்கத்துக்கு மாறான தரிசனம், சொப்பனத்தை அலட்சியப்படுத்தினீங்கன்னா 1000 மடங்கு அதிகமாகிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம போயிடும். சொன்னது போல கர்த்தர் நமக்கு போதித்து நம்மளை வழி நடத்துகிற, அந்த வழி காட்டுகிறவர்களை மறப்போனா, கனப்படுத்த தவறுவோனா, நான் சொல்றேன், we will fail to taste the 1000 times more blessing. இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற அற்புதமான முறைமைகள். 5வது கர்த்தர் சொல்றாரு, 5வது திறவுகோல் ஆண்டவர் சொல்றாரு, you have to cultivate a habit of hourly obedience. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான திறவுகோல். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் என்னுடைய வேலையை நான் உமக்கு கீழ்ப்படிவது தான் ஆண்டவரே. அதை ஒரு பழக்கமாக்குங்க. கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சில திறவுகோல்களை காட்டுகிறார். அதுக்கு கீழ்ப்படிவது தான் என்னுடைய வேலை, வேற வேலை எனக்கு கிடையாது. இதை உங்க பழக்கமாக்குவீங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, 1000 மடங்கு அதிகமாகிறது உங்க வாழ்க்கையில சாத்தியமா? கர்த்தர் காட்டுவார். என் கரம் குறுகி போகவில்லை. காட்டினார் பாருங்க. சாரிபாத் ஒரு விதவைக்கு காட்டுறார். வேதம் சொல்லுகிறது, அங்கே 3 வருஷம் மழை இல்லை. யோசித்து பாருங்க, 3 வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த ஊரு? நம்ம ஊர்ல ஒரு மாசம் தண்ணியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நம்ம ஊரு நாரும், வீடு நாரும், மனுஷன் நாருவான், எல்லாம் நாறிட்டு இருக்கும். 3 வருஷம் தண்ணி இல்லை, ஜனங்க சாகுறாங்க. அது நடுவே யோசித்து பாருங்க, 3 வருஷம்னா ஏறக்குறைய 1000 நாட்களுக்கு மேலாக ஒரு தேவ மனுஷன் போய் அந்த விதவை கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த உடனே அவள் அந்த வார்த்தையை விசுவாசித்து புறக்கணிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த தேவ மனுஷன் சொன்னபடியே செஞ்சதுனால அவன் சொல்றான், அந்த தேவ மனுஷன், பயப்படாத, போ, நீ சொன்னபடியே செய். உங்ககிட்ட இருக்கிறது கடைசி அப்பம், கடைசி மாவு தான். ஆனா நீ போய் சொன்னபடியே செய். ஆனா சுடுற முதல் அடைய கொண்டு வந்து என்கிட்ட கொடு. தயக்கத்தோட தான் செஞ்சிருப்பா. இது எப்படி? இது என்ன ஒரு மனுஷனா? நானே சாகிறதுக்கு கடைசியா சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறேன். இதுல வந்து இந்த ஊழியக்காரன் இப்படி சொல்றாரு. சில நேரம் ஆண்டவர் சொல்றதை செய்யறது சில நேரம் நமக்கு பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள், பல விதமான தயக்கங்களை கொண்டு வரலாம். ஆனா இந்த சகோதரி அதன் மத்தியில் ஒரு விசுவாசத்தின் முயற்சி எடுத்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அவள் போய் செய்தானதுனால யோசித்து பாருங்க, கொடுத்துட்டு வந்து திரும்பி பார்க்குறா, எண்ணெய் காலியாவில், மாவு காலியாவில். யோசித்து பாருங்க, அவன் சொன்னா, என்கிட்ட இருக்கிறது கடைசி மீல், நாங்கள் சாப்பிட்டு சாக இருக்கிற கடைசி மாவு, கடைசி கொஞ்சம் எண்ணெய். ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவளுடைய கடைசி ஆகாரத்தை கர்த்தர் 1000 நாட்களுக்கு மேலாக ஆகாரமாக மாற்றி கொடுத்தார். இது 1000 மடங்கு ஆசீர்வாதம் இல்லையா? யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும். அவர் உங்களுக்காக வாசலை திறக்க முடியுமா? கண்டிப்பா திறக்க முடியும். அவர் உங்களை நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக்க முடியும், ஆக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் சொல்ற திறவுகோலெல்லாம், ஆண்டவரே நீ சொல்றதை அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரம்தான் நம்முடைய வேலையா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே என் வேலையா வைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே என் வாழ்க்கையில ஒரு பெரிய வேலையா வைக்கிறேன். எத்தனையோ வேலையை செய்கிறோமே. வீட்டில் நிறைய வேலை செய்றீங்க, வேலை ஸ்தலத்தில் நிறைய வேலை செய்றீங்க. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷம், ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் நீர் எனக்கு போதிக்க போறீர். இந்த ஆலயத்தில் வச்சு வாரந்தோறும் எனக்கு போதிக்க நீர் போதிக்கிற எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிவது தான் என்னுடைய வேலை ஆண்டவர். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க? நீர் போதிக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிவது என் வேலையா இருக்கும்னா நான் சொல்றேன், அவர் ஒரு வேலை செய்வார். என்ன வேலை செய்வார் தெரியுமா? நீங்க இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படியான வேலைகளை கர்த்தர் செய்வார். நிறைய விதமான கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்,
என்ன, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு கீழ்ப்படியணும், எல்லா விதமான கீழ்ப்படி, குடும்ப உறவுல கணவன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். எல்லா விதமான கீழ்ப்படிதலையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையா ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் அதை செய்ய கவனமா இருப்போனா? நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு வேலையை கவனமா செய்வார். என்னன்னா, உங்களை இன்னும் எப்படி 1000 மடங்கு அதிகமாக்கலான்ற வேலையை கர்த்தர் தீவிரமா செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் தீவிரமா? ஏன்னா அவருடைய கரம் குறுகி போகவில்லைன்றத கர்த்தர் எங்க காத்தடிக்கணுமோ அங்க காத்தடிச்சு உங்களுக்கு நேராக கொண்டு வருவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? எங்க காத்தடிச்சு எந்த நன்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து இறக்கணுமோ அதை இறக்குற வேலையை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, நீ சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன். 24 மணி நேரம் அதுக்கு கீழ்ப்படுறதுக்கு உண்டான ஆண்டவர் அந்த உள்ளத்தையும் அந்த மனதையும் எனக்கு தாரும். The daily renewal will lead you to daily obedience. தேவனுடைய வசனத்தினால உங்க மனம் தினந்தோறும் புதிதாக்கப்படும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நீங்க கீழ்ப்படிகிறவர்களா இருப்பீங்க. 6வது கர்த்தர் சொல்ற 6வது திறவுகோல் ஆண்டவர் சொல்றாரு, create a success routine in your life which will bring 1000 more times blessing. வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணுங்க. அது உங்களை என்ன செய்யும்னா, நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீங்க அதிகமாகக்கூடிய வேலையை செய்யும். பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய சாதனை படைத்த மனிதர்களை இந்த உலகத்துல கவனிச்சு பாருங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து நீங்க கவனிச்சு போறாங்க. கிரேட் மேன், கிரேட் பீப்புள் ஹேவ் கிரேட் ஹேபிட்ஸ். பெரிய மனிதர்களிடத்துல பெரிய பழக்கம் இருக்கும். அந்த பெரிய பழக்கம் தான் அவர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொண்டு வருது. பழக்கம்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை தான். நல்ல பழக்கங்கள் பாருங்க, ஒரு பழக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில வரணும்னா, ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு மேல செய்ய ஆரம்பிச்சுனா, ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு மேல 2 தடவை 3 தடவை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க பழக்கப்பட்டுருவீங்க. அதனால்தான் பிள்ளைங்கிட்ட சொல்றோம், என்ன சொல்றோம்னா, பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்றோம், பொய் சொல்லாத. பொய் ஒரு தடவை சொல்ல என்ன சொல்றோம், வீட்டில் இருக்கிற பெற்றோர் ஒரு முறை கூட என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லாத. ஏன்னா நமக்கு தெரியுது, ஒரு முறை பொய் சொல்ல விட்டுட்டோம்னா 2வது முறை பொய் சொல்லிட்டாங்கன்னா பொய் சொல்றது பழக்கமாயிடும். ஊர்ல சொல்றாங்க பாருங்க, 1000 பொய் சொல்லி அது பழக்கமாயிருச்சுன்னா, அப்படி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றான்னு வைங்க, அந்த கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழக்கமாக்குங்க, நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில பழக்கமாக்குங்க. பர்சனல் ஹைஜீனை உங்களுடைய வாழ்க்கையின் பழக்கமாக்கி பாருங்க, வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். உறவுல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குறதுக்கு நல்ல கான்வர்சேஷனை நீங்க பழக்கமாக்கி பாருங்க, உறவு நல்லா ஆகும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் இப்படி சொல்றாங்க, நான் கேட்டேன், ஆச்சரியமா இருந்தாங்க. சொல்றாங்க, ஒரு பிளே ஒரு டிராமாவை நடிக்கிறதுக்கு, அதை பழக்கப்படுத்துறதுக்கு அந்த டிராமாவில் இருக்கிறவங்கள 21 நாள் விடாம செய்ய வச்சீங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில பழக்கமாயிடும் அந்த டிராமா. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதை ஒரு முறை மறுபடியும் விசுவாசிச்சு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தர் சொல்ற காரியங்களும் உங்க வாழ்க்கையில பழக்கமாயிருச்சுன்னா ஒன்று கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க செய்யற எல்லாவற்றிலும் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க பாருங்க, இந்த வார்த்தையின் சத்தம் தான் நீங்க போகிற எல்லா இடத்துலையும் கேட்கணும். உங்க சூழ்நிலையில, உங்களுடைய தேவையில, உங்களுடைய நெருக்கடியில சவால்கள் வராம இருக்காது, பிரச்சனைகள் வராம இருக்காது, வருகிற நேரத்தில் இது கேட்கணும். இல்லையே, கர்த்தர் 7 திறவுகோலை கொடுத்திருக்கிறாரே, நான் 1000 மடங்கு அதிகமாகிறதுக்கு கர்த்தர் எனக்கு வழிகாட்டி இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்றாரு, இதை பழக்கமாக்குனீங்கன்னா வாழ்க்கையில மிக மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். முகமது அலி நமக்கு தெரியும் பாருங்க, பாக்ஸிங் குத்து சண்டை போடுறவர்.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருந்தார். என்னன்னா, எப்படியாவது இந்த உலகத்தில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் பாக்ஸிங்கில். அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு வாழ்க்கையில் சில ஹேபிட்ஸை கொண்டு வந்த. காலையிலேயே எழும்பி ரொம்ப விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணணும், சில கான்வர்சேஷனை விட்டுறணும், சில டிசிப்ளினை கொண்டு வரணும் என்று அவருடைய வாழ்க்கையில் சில சக்ஸஸ் ஆகக்கூடிய ரொட்டீனை தான் வாழ்க்கையில் கொண்டு வந்த. அவருடைய பேரையே மாற்ற வேண்டியதாக இருந்துச்சா, பேரை மாற்றக்கூட ஆயத்தமாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது சக்ஸஸ். நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்னென்னமோ விதமாக காரியங்கள்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறானே. கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டில் 1000 மடங்கு அதிகமாக ஆகிறதுக்கான அற்புதமான வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இது எனக்கு நிச்சயமாக சாத்தியமாகும், நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆக முடியும், வளர முடியும், பெருக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். கடைசி தரவுகளை சொல்லி நான் முடிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, so uncommon seed acceptantly, எதிர்பார்ப்போட வழக்கத்துக்கு மாறான விதத்தில் உங்களுடைய விதைகளை விதைக்கணுமா. have a great expectation when you sow your seed. ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில, ஒரு முயற்சி, ஒரு காரியம், ஒரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அதை விதைக்கிறதா பாருங்க. அதை விதைக்கும் போது பெரிய எதிர்பார்ப்போட விதைங்க. நீங்க விதைக்கிற காரியம் சின்ன ஒரு விதையா இருக்கலாம், ஆனா அந்த சின்ன விதை தான் பெரிய அறுவடை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றா இருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வரும்போது சின்னதா இருக்கு, ஆனா அந்த குழந்தை வளர்ந்து பல குழந்தைகள் சாம்பியன்ஸா மாறுறாங்களே உலகத்துல. சின்ன விதை தாங்க. மனுஷனுடைய வித்து கற்பத்துக்குள்ள போய், பெண் ஒரு ஸ்திரீனுடைய கற்பத்துக்குள்ள போய், அந்த கற்பத்திலிருந்து வெளியே வருகிற குழந்தை ஒரு சின்ன ஒரு விதை தான், சின்ன ஒரு காரியம் தான். ஆனா வளரும் போது அந்த விதை வளர வளர மிகப்பெரிய சாதனைகள் நடக்குதே சமுதாயத்தில். கர்த்தர் சொல்றாரு, அப்படி உன்னுடைய விதையை விதைக்கும் அந்த எதிர்பார்ப்போட விதைங்க. விதையை விதைக்கும் போது என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும், நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம் செய்கிறீங்களா, கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை கொடுக்குறீங்களா, இல்லை கர்த்தர் சொன்னது நிமித்தமாக ஒருத்தருக்கு போய் ஒரு உதவி செய்கிறீங்களா, உங்கள் வேலையில் போய் ஒரு வேலையை செய்கிறீங்களா, அந்த வேலையை செய்யும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பணும். ஆண்டவரே, இந்த வருஷம் நீ சொல்லியிருக்கிறீர் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆகும்படி என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதை நம்பி நான் அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் விதைச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமா கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை வருது இன்னைக்கு? இந்த உலகத்துக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நான் இந்த வருஷத்தில், இந்த 2025 ஆண்டில் எப்படி இருக்க போகிறேன்னா, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை வளர செய்வார், கர்த்தர் என்னை பெருக செய்வார், கர்த்தர் என்னை எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வந்து? கண்டிப்பாக எங்கே போனாலும், யாரை நீங்கள் பார்த்தாலும், எந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போனாலும், ஏன்னா எந்த காரியத்தை கர்த்தர் உங்களை செய்ய வைத்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, ஏன் இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த இடத்துல உங்களை கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாகும்படி அந்த வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நானும், என் குடும்பமும், என் எதிர்காலமும், என்னுடைய கெரியர், என்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் சொன்னபடியே இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம இடத்துல எழுந்து நிற்போம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருஷத்தை துவங்குற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ உங்களை பரவசம் முட்டுறதுக்காக அல்ல. கர்த்தர் இதை தான் நம்ம மூலமா செய்ய தேவன் விரும்புகிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்போ இருக்கிறத காட்டிலும்
1000 மடங்கு அதிகமாய். சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்க கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் நீர் ஒரு காற்றை அனுப்பி ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே காடையை நீர் கீழே கொண்டு வந்தது போல ஆண்டவரே எனக்கான அற்புதத்தை கொண்டு வர உம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டவரே நிச்சயமாய் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறதினாலே இன்னைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் எங்களுக்கு நடக்கும். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு இந்த வருஷத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய போகிறோம். இந்த சபையின் ஊழியம் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் பெருகப்படுவார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க எப்படி இருப்பாங்க? இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொரு நாள் இந்த நம்பிக்கையோட புறப்பட்டு போங்க. இந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வீண் போக விடவே விடாது. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வருஷத்தின் முதல் நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கும் நம்பிக்கை, நீர் கொடுத்திருக்கும் உறுதி, நிச்சயமாய் நீர் எங்களை நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பீர். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரிக்கணும், விட்டுறக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, காரணங்களை சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே அதெல்லாம் தாண்டி, அந்த தடைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்க கேட்டது போல அந்த 7 திறவுகோலையும் உபயோகப்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு நீர் வைத்திருக்கும் அந்த 1000 மடங்கு அதிகமாகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்க ஒவ்வொருவரும் ருசி பார்க்க, அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் கரம் தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். Father, we thank you for your promise. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும். சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும், என் குடும்பத்துக்கு நிறைவேறும், எங்க சபைக்கு நிறைவேறும். ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள நீர் எங்களை கொண்டு போகிறீர். நீர் கொண்டு போகிற தேவன். எங்களை எல்லா நிலைகளிலும் நீர் ஜனங்கள் நடுவே, ஆண்டவரே குடும்பத்தார் நடுவே, மனிதர்கள் நடுவே இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகிறது. நிச்சயமாய் கர்த்தர் சொன்னபடியே அவர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதை நான் சுகந்தரிப்பேன் என்கிற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தை எதிர்கொள்ளட்டும். பெரிய பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை ஆண்டவரே, இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான விதங்களில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி திருப்தியாக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரும்பி உம்முடைய பிள்ளைகள் பத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும். மீண்டும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சபையில் ஆண்டவரை இருக்கிற எல்லா ஊழியங்களில் நாங்கள் பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்னும் அனுபவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா தேவ ஆண்டவரை கிரியைகள் இந்த இடத்தில் காணப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.